أشرف المرسلين وآله وصحبه أجمعين أما بعد. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا اسمح لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தின் 15வது தராவியை நிறைவேற்றிய நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே நாம் ஒன்று கூடியதைப் போல நாளை அவருடைய சுவனப்பதியில் ஒன்றுபோது ஒரு மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவாராக. ஆமீன். ரிஜாலுன் ஹவுல ரசூல், மாணவியின் தோழமையால் மேன்மை பெற்ற பெருமக்கள் என்ற தலைப்பின் கீழ் தினமும் ஒவ்வொரு சஹாபியை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சஹாபி இஸ்லாமின் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாமிய அவர்கள் தழுவியவர்கள். அஹதுல் அஷரத்துல் முபஷ்ஷர் பில் ஜன்னah, சுவனம் கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 நபர்களில் ஒருவர், மிகவும் வீரமான சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி என்றெல்லாம் சிறப்புடைய ஒரு சஹாபி தான் சையதுனா ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சையதுனா ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவுக்காரர், இரு வழியிலும் மிகவும் நெருங்கிய உறவு உடையவர்கள். தந்தையினுடைய வம்சாவளை எடுத்து கொண்டாலும் சரி, தாயினுடைய வம்சாவளை எடுத்து கொண்டாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை, அவர்களின் தந்தை, இப்படி 5வது பரம்பரை உசைத் இப்னு கிலாப் என்பார்கள். அதே போன்றுதான் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய 5வது தலைமுறையும் இந்த உசைத் இப்னு கிலாப். இப்படி தந்தையின் மூலமாக மிகவும் நெருக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்றுதான் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார் சஃபியா ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் யார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையினுடைய சகோதரி தான் சஃபியா ரலியல்லாஹு தஆலா. இப்படி இரு வகையிலும் மிகவும் நெருங்கிய சொந்தங்கள் உடையவர்கள் தான் சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சிறு வயதில் இருக்கும் பொழுதே ஜுபைர் இப்னு அவ்வாம் அவருடைய தந்தையான அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணப்பட்டு விடுகிறார்கள். பிறகு சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பராமரிப்பில் தான் மிக வீரமான முறையில், எதற்கும் அஞ்சாத நிலையில் அழகிய முறையில் வளர்க்கப்படுகிறார்கள். 16, 17 வயதை எட்டும் பொழுது அவர்கள் இஸ்லாத்திற்கு நுழைகிறார்கள். மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பாளராகவும் மிகவும் வீரம் உள்ளவராகவும் மாறுகிறார்கள் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அப்பொழுது ஷுஹீரத்துல் இஸ்லாமி கான சைஃபு ஜுபைர், முதலாக இஸ்லாத்தில் ஒரு போர்வாள் எடுக்கப்பட்டது என்று சொன்னால், முதலாக இஸ்லாத்திற்காக ஒரு போர்வாள் உயர்த்தப்பட்டது என்று சொன்னால் கான சைஃபு ஜுபைர், அது ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய போர்வாள் என்னும் ஒரு சிறப்பம்சம் உடையவர்கள் அவர்கள். அது மட்டுமல்ல, போர்க்களத்தில் அவர்களுடைய பங்கு என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்ட அந்த நேரத்தில் நஜ்ஜாஷி மன்னரால் அவர்களுக்காக அன்பளிக்காக ஒரு வழங்கப்பட்ட அன்சர் கைத்தறி ஒன்று இருக்கிறது. போர்க்களத்தில் பத்ர் போரில் அதை பயன்படுத்தினார்கள். அதன் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள். இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு தனி சிறப்பு இருக்கிறது, இதை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாணவிக்கு அதை அன்பாக கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய தனிப்பட்ட சீடர் எனக்கு கொடுத்த அந்த அன்சர், அந்த கைத்தறி எல்லா நேரத்திலும் கைகளில் எப்பொழுதும் ஏந்திக் கொண்டே இருப்பார்கள். பாலைவனத்தில் சென்றாலும் கூட தனக்கு முன்னால் அதை வைத்து தொழுகைக்கு மறையாக வைத்து அதை கொண்டு பயன்படுத்துவார்கள். இப்படி பலவிதமான பயன்பாட்டுகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைத்தறியை பயன்படுத்தினார்கள். அந்த கைத்தறி நபியோடு மட்டும் அது நின்று விடவில்லை, மாறாக அதன் பிறகு சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா
அவர்கள் 2 காலம் அதை பயன்படுத்தினார்கள். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் 10 ஆண்டு காலம் அதை பயன்படுத்தினார்கள். அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பயன்படுத்தினார்கள். அதன் பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கைக்கு அந்த கைத்தடி வருவதற்கு முன்பாகவே ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணப்பட்டு விட்டார்கள். அந்த கைத்தடி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை எட்டிய பொழுது அதில் அவர்களுடைய குடும்பத்தாரான அவருடைய மகனான அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சென்று அது உங்களுடைய குலஃபா ராஷிதீன் அந்த பரம்பரையில் அந்த வம்சாவளியில் அந்த கைத்தடி வந்திருக்கிறது, அதை எங்களுக்கு தாருங்கள், அந்த பரக்கத் எங்களுக்கும் வேண்டும் என்று சொல்லி அந்த கைத்தடி அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். இப்படி சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்த கைத்தடியை மட்டுமே அவ்வளவு சிறப்பும் அம்சமும் இருக்கிறது என்பதை நாம் விளக்க வேண்டும். உஹது போர்க்களத்தில் சஹாபிகள் எல்லாம் சிதறி போன அந்த நேரத்திலும் கூட சிதறாமல் களத்தில் நின்று ஒரு போராடிய ஒரு மாபெரும் வீரர் தான் செய்யுதுனா ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா என்பதை நாம் விளக்க வேண்டும். அவர்கள் இந்த போரின் போது பலவிதமான காயங்கள் அவர்களின் உடம்பில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 காயம் அவருடைய தோல் புஜத்தில் இருக்கும், 2 காயம் பதிலில் ஏற்பட்டது என்றும், ஒரு காயம் எர்மோக்கில் ஏற்பட்டது என்றும் மேல்மக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். எப்படி என்று சொன்னால், எர்மோக் யுத்தத்திற்காக அவர்களை அழைக்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, என் வேகத்திற்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியாது, அவ்வளவு மூர்க்கத்தனமாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் கூட அவர்களை விடாமல் அழைப்பார்கள். அழைத்து நின்று அவர்கள் தான் எர்மோக் யுத்தத்தை தொடங்கி வைத்தார்கள். அந்த சிறப்புக்குரியவர்கள் சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அது மட்டுமல்ல, தொடங்கிய அந்த நேரத்தில் படைகளை இழுத்துக் கொண்டு முன்னே சென்று மிகவும் கடுமையாக ஆக்ரோஷமான முறையில் போர் புரிந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சற்று திரும்பி பார்த்தார்கள். தன்னோடு வந்த அந்த சக போராளிகள் யாரும் பின்வாங்கி விட்டார்கள். யாரும் இல்லை என்று தெரிந்தவுடன் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லிக் கொண்டு, இது இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து ஏற்படும், இது சரியில்லை என்று சொல்லி திரும்பி வரும்பொழுது பின்னால் ஒரு வெட்டு விழுகிறது. அதுதான் அந்த 3 காயங்கள் ஒரு காயம் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்திற்காக ஆற்றிய பங்கு என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் விளக்க வேண்டும். இவர்களோடு நல்ல தோழமையில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபிதான் அவர்கள். எல்லா நேரத்திலும் இவர்களோடு இருப்பார்கள், நல்ல ஒரு தோழர். இவர்களுடைய மகன், இவருடைய எல்லா ஆண் மக்களுக்கும் அவர்களுடைய எல்லா ஆண் மக்களுக்கும் நபிமார்களுடைய பெயரை வணக்கத்திற்காக சூட்டினார்கள். இதை பார்த்த ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களுக்கு தெரியும் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபி இல்லை என்று தெரியும். அதனால் சஹாபிகளுடைய அந்த லிஸ்டில் ஷஹீதான எல்லா சஹாபிகளுடைய பெயரையும் தன்னுடைய ஆண் வாரிசுகளுக்கு வைத்தார்கள். அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா முந்திர் என்ற சஹாபியின் பெயரை வைத்தார்கள், உர்வா என்ற சஹாபியின் பெயரை வைத்தார்கள், ஹம்சா என்ற சஹாபியின் பெயரை வைத்தார்கள், ஜாஃபர் என்ற சஹாபியின் பெயரை வைத்தார்கள், முஸ்அப் என்ற சஹாபியின் பெயரை வைத்தார்கள், ஹாலித் என்ற சஹாபியின் பெயரை வைத்தார்கள். இப்படி எல்லா ஷஹீதான சஹாபிகளை தன்னுடைய ஆண் வாரிசுகளுக்கு ஷஹீதுடைய அந்த அந்தஸ்தை கொடுத்து அந்த சிறப்பை என் மகனும் பெற வேண்டும், என் ஆண் சிங்கங்களும் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஷஹீதான சஹாபிகளின் பெயரை வைத்து அழகு சொல்லி பார்த்தவர்கள் தான் சய்யிதுனா சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சய்யிதுனா சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மிகவும் நெருக்கத்திற்குரியவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுடைய கடைசி காலகட்டத்தில் அவர்கள் சில சொத்துக்களை விட்டு சென்றார்கள், அதே போன்று சில கடனையும் விட்டு சென்றார்கள். அவருடைய மகனான அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்துக் கொண்டு சொன்னார்கள், என் கடனை நீ அடைக்க வேண்டும், எதனால் அடைக்க முடியாமல் நெருக்கடியான ஒரு நிலை என்பது ஏற்பட்டால் நீ இவ்வாறு துஆ செய்ய என்று சொல்லி அந்த வாசகத்தையும் சொல்லி தந்தார்கள். யா மௌலா சுபைர், சுபைரினுடைய மௌலாவே நீ வைனஹு, அந்த கடனை நீ நிறைவேற்றி விடு, எஸ்ஸிர் அம்ரி, காரியத்தை நீ லேசாக்கி விடு என்று சொல்வார்கள். அப்பொழுது அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள், யார் இந்த மௌலா என்று கேட்கும் பொழுது, யார் உங்கள் எஜமானன் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன்தான் என் எஜமானன். காரணம் என்னவென்றால், பல முறை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இந்த பிறகு அல்லாஹ் அள்ளி கொடுத்திருக்கிறான் சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த ஒரு உறுதிமிக்க
ஈமான் கூடிய அந்த நம்பிக்கையில் தான் தன்னுடைய மகனுக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அவர் ஷஹீதானதற்கு பிறகு அவருடைய மகனுக்கு இந்த நெருக்கடி என்பது ஏற்படுகிறது. அதே போன்று என்று கேட்கிறார்கள். அதே போன்று அந்த கடனும் நிறைவேறி விடுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இந்த சஹாபிக்குரிய அந்தஸ்து எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் விளக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லிகுல்லி நபிய்யின் ஹவாரியும் லிகுல்லி நபிய்யின் ஹவாரியும் வஹவாரிய அஸ்ஸுபைர். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு மெய்காப்பாளர், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு பர்சனல் செக்ரட்டரி, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு பாடிகார்ட், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சீடர் இருப்பார்கள். இந்த உம்மத்தில் எனக்கு உண்டான சீடர் யார் தெரியுமா? அவர்தான் சையதுனா ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லி எவ்வளவு சூட்டினார்கள் என்று சொன்னால் அவருடைய கண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் விளக்க வேண்டும். அவருக்கு எந்த அளவு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் விளக்க வேண்டும். எனவே அவர்களை போல அந்த மார்க்கத்தை பற்றியும் அந்த இஸ்லாத்தையும் அந்த வீரத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கும் தந்தல் புரிவானாக. அவர்களோடு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.